இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த வேளையிலே வாழ்த்துக்கிறேன். சங்கீதம் 128 இப்படியாக கூறுகிறது, Blessed are all who fear the Lord, who walks in his ways. You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் யாவரோ அவன் பாக்கியவன். உன் கையின் பிரியாசத்தை நீர் சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் என்று இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆசீர்வாதம் செய்கிறவராக இருக்கிறார். அது வாய்க்க பண்ணுகிற தேவனாகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் பயந்து நடந்து வரும்போது அந்த ஆசீர்வாத காரியங்கள் கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் கொடுத்து வழி நடத்துவராக இருக்கிறார். ஆக வாருங்கள், இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தேவன் நோக்கி பார்ப்போம். தேவனுடைய வழியிலே தொடர்ந்து இருக்கிறதுக்கு தேவன்கிட்டே சொல்லுவோமாக. Let us pray. பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சங்கீதம் 28 நாங்கள் பார்க்கிற பிரகாரமா ராஜா கர்த்தர் தாமே இந்த வேலையிலே எங்களோட இடைப்பட்டு வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உனக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே சரியாக நடக்கும்படியாக உம்மோட தயவிலே ஆண்டவரே அந்த பாதையில நாங்கள் கடந்து வரத்துக்கு கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் யாவரும் பாக்கியவான் என்று இந்த சங்கீதத்தில் சொல்ல பிரகாரமாக கர்த்தாவே அந்த பாக்கியத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஜீவித்தில் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் வரும்படியாக நிலைத்து நிற்கும்படியாக அதை எங்களை தாங்கும்படியாக கூட நாங்கள் இந்த வேலையில வேண்டுகிறோம். இந்த காலகட்டம் ஒரு சவாலான காலகட்டங்களாக இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு இந்த பயணத்தில் இருக்கிறீர். இந்த சவால்களையும் கலந்திருக்கிறீர். சவால்களை மேற்கொள்கிறதுக்கு எங்களுக்கு பலனையும் கொடுத்து வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய கிருபை தங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை மூலியமாக, இந்த பாடல் மூலியமாக, வசனங்கள் மூலியமாக, செய்தியின் மூலியமாக கூட ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு பேசி எங்களே வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து சொன்ன ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த காரியத்திலையும் எங்களோட கலந்து வரும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கால வேளையில சுவாமி உம்மோட கிருபை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு ஒரு பாக்கியம் செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். வாருங்க பிரியமானவர்களே, இந்த வேளையிலே கர்த்தரை ஆராதனை செய்வோம், துதிப்போம். ஒரு சில துதி பாடல் இருக்கிறது. இந்த பாடல் மூலியமாக தேவனை நாம் போற்றி வாழ்த்துவோம். ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு! ஒடுக்கப்பட்டு கிடப்போரை உயர்த்தி தூக்குகிற அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு,
அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் தீவிரம் மாறவே மாறாது. ஓ மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புத அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு Good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. People from every nation, yeah, from generation to generation, we worship you. Hallelujah, hallelujah, we worship you for who you are. We worship you. Hallelujah.
mercy endureth forever. Lord, you are good, yeah. Lord, you are good, and your mercy endureth forever. Lift those hands high. Come on, bless him now. Say, Lord, you are good. You are good. Mercy endureth forever. I'm looking at a generation who knows how good he is. Lord, you are good. Yeah. Your mercy endureth forever. People from every nation. People from every nation and tongue. From generation to generation, we worship you. Hallelujah. 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 We worship you for who you are. Oh yeah, oh yeah, oh yeah. We worship you. Hallelujah. 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 We worship you for who you are. Come on, sing it again. We worship you. Hallelujah. 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 We worship you for who you are. Yeah. We worship you. Hallelujah. Hallelujah. We worship you for who you are. For who you are, yeah. Who you are. And you are good. Oh yeah. Oh yeah. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு
அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பேன் 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 இன்று வாசிக்க எடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை. அன்றியும் சகோதரரே, மெகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தெரித்தமுள்ளவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாத்திரவத்துமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தங்களாலே மனதுள்ளவர்களாயிருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தம் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிற போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும்.
Scripture reading is taken from 2 Corinthians chapter 8 verses 1 to 7. We want you to know, brothers, about the grace of God that has been given among the churches of Macedonia. For in a severe test of affliction, their abundance of joy and their extreme poverty have overflowed in a wealth of generosity on their part. For they gave according to their means, as I can testify, and beyond their means of their own accord, begging us earnestly for the favor of taking part in the relief of the saints. And this not as we expected, but they gave themselves first to the Lord, and then by the will of God to us. Accordingly, we urge Titus that as he had started, so he should complete among you this act of grace. But as you excel in everything, in faith, in speech, in knowledge, in all earnestness, and in our love for you, see that you excel in this act of grace also. May the Lord bless the reading. சபை போதகர்களுக்கும் கொரோனா குழுவினர்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் என்னை திருச்சபையில பிரசங்கம் பண்ண கொடுத்த இந்த அழைப்புக்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I like to thank Pastor and also the SSC members for this opportunity to share God's word on this special day. தேவஜனமே நாங்கள் இந்த நேரத்திலும் I want to take the opportunity to send condolences to Mrs. Rita this person for the loss of her husband. தேவஜனமே நான் கத்திரிசபை 2017 ஊழியம் செய்தது எனக்கு நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்குது. மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக அது காணப்பட்டது. It was a blessed year for me personally. ஊழியர்கள் நம்ம செய்தது குறிப்பாக குடும்பங்களையும் ஒரு ஊழியம் ஆரம்பிக்க ஆண்டு கிருபை கொடுத்தார். சிறந்த முறையில் ஆண்டு சுத்தத்தின் பிரகாரம் ஊழியம் செய்தோம். அது ரொம்ப விசேஷமாக இருந்தது. நான் எந்த திருச்சபைக்கு போனாலும் பிளாக்க திருச்சபை பற்றி நான் சொல்கிறது உண்டு. அவள் நிறைய அனுபவங்கள், lot of experiences and also great joy to serve in Blanca Church. தேவஜனமே நம்ம தாமதிக்காமல் நம்ம ஆண்டவர் செய்தி நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அந்த வேலையை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கிருபைக்காக அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே வார்த்தையும் ஆண்டவரே ராஜா என் கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பேசும் இவரை பலப்படுத்தும் உங்களுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, இந்த உயிருள்ள வார்த்தை Father, thank you so much for the opportunity that you have given to us, Father, to hear your word, Father. Father, we pray that you will speak to us, your knowledge us, Father, and give us the strength, the spiritual strength that we need. Yes, we now to speak your word. Amen. Hallelujah. தேவனே நீங்கள் தலைப்பை பார்த்திருந்தீங்கன்னா ஆண்டவருடைய கணக்கு என்று சொல்லி நான் தலைப்பு நான் கொடுத்திருந்தேன். God's maths அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கும் கணக்கு உண்டு. ஆனால் அது நிறைய நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. உதாரணம், நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன், ஒரு கேள்வி நான் கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த கேள்விக்கு முன்னாடி பிளாக்க திருச்சபை குறிப்பாக குடும்பங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம அங்கே ஊழியம் செய்கிறப்ப கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். சரியா? இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்க பதில் நீங்க ஆயத்தம் பண்ணி எனக்கு கண்டிப்பா நீங்க சொல்ல முடியாது. ஆனால் நீங்க ஆயத்தம் பண்ணி வைங்க. நான் பதில் கொடுக்கும்போது நீங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? 4 கூட்டல் 4 பெருக்கல் 4 இந்த கணக்குக்கு என்ன வந்து 4 + 4 × 4 4 + 4 × 4. இந்த கேள்விக்கு நீங்க பதில் கண்டிப்பாக வைத்திருப்பீர்கள். நிறைய பதில் இருக்கும். சில பேர்கள் வந்து 16 என்று சொல்லலாம், சில பேர் வந்து 50 என்று சொல்லலாம். நிறைய உங்களுக்கு இருக்கும். சரியா? நிறைய பதில் இருக்கும். ஆனா எத்தனை பேருக்கு பதில் வந்து 20 கிடைச்சிச்சு? சரியா? How many of you got the answer 20? 4 + 4 × 4 = 20. எப்படி 20 வரும்? 20 ஒரு வாய்ப்பு இல்லையே. 4 4 8 8 4 வந்துட்டு 32ல வரும். எப்படி உங்களுக்கு 20 கிடைச்சிச்சு? ஆக்சுவலி பதில் வந்து 20 தான். ஏன்னா 4 4 + 4 கூட்டல் 4 வந்து முதலாவது இது பொட்மாஸ் முறையில நம்ம இந்த கேள்வி நம்ம செய்யணும். பொட்மாஸ் முறையில் நம்ம இந்த கேள்வி நம்ம செய்யும்போது பதில் வந்து 20 தான். ஏன்னா முதலாவது பெருக்கலை செய்யறது தான்
கூட்டலை நம்ம செய்யணும். So you must times first and then you must plus 4. So the answer will be 20. நம்ம பாருங்க, இந்த கேள்விக்கு நமக்கு பதில் நம்ம ராங்காவே நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த பாட்மாஸ் என்ற இந்த வார்த்தை நமக்கு தெரியாதனால. இன்னைக்கு அதே போலதான் ஆண்டவருக்கும் நிறைய கணக்கு இருக்குது. சரியா? உதாரணம் சொல்லுகிறேன். ஆதியாகமத்துல 1வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். ஆனா எபிரேய மொழியில அந்த ஆண்டவருக்கு ஒரு ஆளை காட்ட கிடையாது. எபிரேய மொழியில ஆண்டவர் சொல்லும்போது அது 3 பேரை காட்டுகிறது. சோ ஆண்டவரோட கணக்கே வேற. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒண்ணுதான் வருது. ஒரு ஆண்டவர் தான், 3 ஆண்டவர் கிடையாது. அப்ப திருத்துவத்திலே ஆண்டவர்களே அது கணக்கு வேறையா தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் 2 பேரு 3வது அதிகாரம் வசனம் 8 நம்ம பார்த்தோம்னா பேர் எழுதுகிறாரு, 1000 ஒரு நாள் 1000 வருஷமா இருக்கலாம், 1000 வருஷம் ஒரு நாளாக ஆண்டவருக்கு இருக்கும் என்று சொல்லி அப்படியாக பேர் எழுதுகிறார். அப்ப ஆண்டவருக்கு எப்படி ஒரு நாள் 1000 வருஷமா மாறுகிறது, 1000 வருஷம் ஒரு நாளா மாறுகிறது? ஆண்டவரோட கணக்கு விசேஷமான ஒரு கணக்கு தான். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், திருமணத்தை நம்ம பார்த்தோம்னா இருவரும் திருமணம் பண்ணி ஒண்ணு ஆகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம பார்க்கும்போது கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் பாருங்க, திருமணம் பண்ணதுக்கு பிறகு அவங்க இருவரும் ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப பார்த்து ஆண்டவரோட கணக்கு என்னைக்குமே விசேஷமான ஒரு கணக்காக காணப்படுகிறது தேவஜனமே. அதனால இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஒரு பகுதியில 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் வசனம் 1-7 இந்த பகுதியிலும் ஆண்டவர் ஒரு கணக்கை வைத்திருக்கிறார். அந்த கணக்கை அவர் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். God's maths is always different. எனக்கு ஞாபகம் இருக்குது, for 5 FMX செய்யும்போது சாதாரண FMX கணக்கு ஒழுங்கா தெரியாது. சில நேரத்தில் படிக்கும் போது யோசிப்போம், நான் படிக்கிறது பிசினஸ், நான் எதுக்குப்பா FMX செய்யணும்? அந்த கேள்வி கூட நம்ம கேட்கிறோம். ஏன்னா சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையா, இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் போதா அப்படின்னு சொல்லி கணக்கு செய்யும்போது நம்ம யோசிக்கிற காலங்கள் உண்டு, புரியாத காலங்கள் உண்டு. ஆனா ஆண்டவரோட கணக்கு சில நேரத்தில் அப்பதான் நமக்கு புரியாது. ஆனா அது ரொம்ப முக்கியம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். Sometimes we don't understand God's maths. We might wonder what is God is doing, what is God is trying to say. But people of God, God's maths we might not understand, but it's very important. It's very important. இந்த பகுதியில அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க நாம் கேட்போம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் வசனம் 2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தந்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென். பாருங்க, அவர்கள் இருந்த சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை கிடையாது, கம்பீரமா இருந்த சூழ்நிலை கிடையாது. மிகுந்த உபத்திரவத்துல இருந்து அவர்கள் மிகுந்த ஏழ்மைத்துவத்துல இருந்து ஏழ்மையா இருந்து பணம் கஷ்டத்தோட இருந்தும் அவர்கள் மிகுந்த சந்தோஷமா இருந்து அவர்கள் நல்லா கொடுத்தார்கள் என்று சொல்லி வருகிறது. இப்ப இந்த வசனத்துல இருந்து நம்ம ஒரு மேத்ஸ் ஈக்குவேஷன் நம்ம செய்ய போகிறோம். என்ன தெரியுமா? பாருங்க, let me read in English. Out of the most severe trial, their overflowing joy and their extreme poverty went up in rich generosity. பாருங்க, we going to take the two words. Severe trial plus extreme poverty equals to joy and generosity. மிகுந்த மோசமான உபத்திரவ காலகட்டத்திலும் அவர்கள் இருந்த அந்த வெறுமையிலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களா, இந்த ரெண்டையும் பாருங்க, சந்தோஷமான சூழ்நிலை கிடையாது, வசதியான சூழ்நிலை கிடையாது, ரொம்ப ஆபத்தான நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் எப்படி இருக்கிறார்களா, சந்தோஷமா உற்சாகமா கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். India trials and India poverty, they were joy and generous. இப்படி நடக்கும். How this can be? எப்படி கஷ்டத்திலையும் காசு இல்லாத சூழ்நிலையிலும் அவர்கள் சந்தோஷமா கொடுத்தார்கள். ரெண்டையும் கூட்டி பாருங்க, கணக்கு சரியா வராது. கூட்டி பாருங்க, கணக்கு சரியா வராது. நம்ம காசு இல்லாத சூழ்நிலையில நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். காசு இல்லாத நேரத்துல மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம யோசிப்போம். ஆனா இந்த ஜனங்களை பாருங்க, மிகுந்த உபத்திரவத்துல இருந்தும் வெறுமையான சூழ்நிலையில இருந்தும் அவர்கள் காசு கொடுக்காமல் கவலையா இல்லை. அவர்கள் கவலைய எந்த உபத்திரவ சூழ்நிலையிலையும் காசு இல்லாத பஞ்ச காலத்திலையும் அவர்கள் சந்தோஷமா கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? இன்னைக்கு இந்த கணக்குக்கும் நம்ம பதில் கொடுக்க முடியாது. நமக்கு கேள்வி புரியாது. எப்படி? How we can give when we are
in severe trial and extreme poverty, how we can be joyful and also be generous at the same time? Cannot. ஆனா இதுக்கு என்ன பதில் என்றால், எப்படி ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு நமக்கு தப்பான விடை கிடைச்சிச்சோ, யார் அந்த பொட்டமாஸ் என்ற அந்த ஒரு கணக்கு செய்கிறதாக நமக்கு தெரியாமல் இருந்ததுனால நமக்கு பதில் கிடைக்கல. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் யார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் இந்த கேள்விக்கும் நம்மளால பதில் கொடுக்க முடியாம சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் தேவஜனமே. அதனால இது எப்படி நடக்கும் என்று சொல்லி 1வது வசனத்தை நம்ம பார்ப்போம். அன்றியும் சகோதரர்களே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்க, இந்த கிருபை என்ற வார்த்தை அங்க வருகிறது. இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம், now brothers we want you to know about the grace. அது என்னது the grace? என்ன கிருபை இது? என்ன கிருபையா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் தேவஜனமே. அது என்ன கிருபை தெரியுமா? 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அங்க பவுல் அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. என்ன கிருபை? அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். ஆமா, கொடுக்கிறதிலும் நீங்க பெருக வேண்டும். இட்ஸ் a grace of giving. கொடுக்கிற கிருபையிலும் நீங்க பெருக வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார் தேவஜனமே. அப்ப இந்த திருச்சபைக்கு இந்த கணக்கு எப்படி இவர்கள் இருக்கிற உபத்திரத்திலையும் இவர்கள் இருக்கிற காசுலாத இருக்கிற சூழ்நிலையிலையும் இது ரெண்டு நம்ம கூட்டணும்னா நமக்கு சந்தோஷமும் வராது, கொடுக்கிற ஈர்த்தியும் வராது. ஆனா இவர்கள் யார் கொடுத்தாருன்னா, யார இவர்களுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஆண்டோடைய கணக்கு. அது என்ன கணக்கு தெரியுமா? கொடுக்கிற கிருபை. The grace of giving. கொடுக்கிற கிருபை நமக்கு இருக்கும்போது இந்த கணக்கு சரியா வரும். கொடுக்கிற கிருபை இல்லைன்னா இந்த கணக்கு சரியா வராது. தேவஜனமே, இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த கணக்கை எப்படி சரியா வைக்கிறார்னா, அது கொடுக்கிற கிருபையை வைத்து இந்த கணக்கு சரியா வருகிறது. உபத்திரத்திலையும் பண காசு இல்லாத சூழ்நிலையும் அவர்கள் எப்படி கொடுக்கிறவர்களாகவும் சந்தோஷமா இருந்தார்கள்னா, யார ஆண்டோட கொடுக்கிற கிருபை, the grace of giving அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் தேவஜனமே. அப்ப முதல் காரியம், எப்படி இந்த சூழ்நிலையை இந்த கணக்கை நம்ம சரிப்படுத்தலாம்னா, முதலாவது 2வது வசனத்தை நம்ம மறுபடியும் நம்ம வாசிப்போம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்திலையும் சோதிக்கப்படுகையில் கொடிய தந்திரமும், இந்த 2 வார்த்தை நம்ம பார்ப்போம். கொடிய தந்திரமும் உபத்திரமும், இந்த 2 வார்த்தை நம்ம பார்த்தோம் என்றால் இவர்கள் இருந்த சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்ள முடியும் தேவஜனமே. பாருங்க, இந்த திருச்சபை ரொம்ப வசதியான திருச்சபை கிடையாது. மசூடோனியா திருச்சபை ஒரு திருச்சபை கிடையாது. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா மெசிடோனியன் சர்ச்சஸ் என்று சொல்லி கொண்டிருக்குது. ஏன்னா நிறைய திருச்சபைகள் இருந்தார்கள். இப்போ உதாரணம் சொல்லுகிறேன், இப்ப சவுதர்ன் டிஸ்ட்ரிக்ட் சர்ச்சஸ் என்று நம்ம சொல்லி பார்த்தோம்னா 4 திருச்சபை மட்டும் கிடையாது. சர்வான் இருக்குது, ஜோஹர்பாக் இருக்குது. அதே போலதான் மசூடோனியா திருச்சபை என்று சொல்லும்போது இவர்கள் ஒரு திருச்சபை கிடையாது. இவர்கள் ஒரு 2-3 திருச்சபைகள் இருந்தார்கள். நார்தர்ன் பார்ட் ஆஃப் கிரீஸ் பகுதியில் இருந்த திருச்சபைகள், உதாரணம் பேரியா, பிலிப்பி, தெசலோனிக்கே திருச்சபைகள். நீங்க அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 20வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பவுலும் சீலாசும் இந்த பகுதியில் ஊழியம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். தேவஜனமே, எப்படி பவுல் இந்த மசூடோனியா திருச்சபைக்கு போய் சேர்ந்தார், இதே நம்ம பார்த்து நம்ம கொஞ்சம் ஆராயணும். பாருங்க, அப்போஸ்தலர், நீங்க என்னோட திருப்பிக் கொள்ளலாம், நீங்க போய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 10 முடிய. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனம் 6 தொடங்கி 10 முடிய. ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியை குறித்து திருச்சபைக்கு பவுல் எழுதுறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் துரோவாஸ் என்ற பகுதியில் அவர் என்ன பண்ணி கொண்டிருந்தாரு, ஊழியம் செய்து கொண்டு அவர் சிந்தித்து கொண்டு இருக்கிறார். எங்களை ஆசியா கண்டத்தில் போய் நாம் ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி அவர் யோசித்து கொண்டிருந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. என்ன தரிசனம் வருகிறது? ஒரு மசூடோனியா ஒரு மனுஷன் தரிசனத்துல கூப்பிடுறாரு. என்ன சொல்லி கூப்பிடுறாருன்னா, நீங்க வாங்க, உங்க உதவி எனக்கு தேவையா இருக்குது, we need your help என்று சொல்லி மசூடோனியா ஒரு மனுஷன் தரிசனத்துல பவுலோட பேசுகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, Paul was intending to go to Asia to serve Christ, to share the gospel, to spread the gospel, but
But instead, Paul, through the Holy Spirit, God opened a way for them to go into Macedonia. அப்ப பாருங்க, ஆண்டவரே ஒரு காரணத்துக்கு தான் பவுலை மசடோனியா பகுதிக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு போகிறார். அப்ப பாருங்க, மசடோனியா அவர் போகிறாரு, சுவிசேஷத்தை சொல்லுகிறது. ஆனா அந்த ஒரு சுலபமாக சுவிசேஷத்தை சொல்ல கிடையாது. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17வது அதிகாரத்தை நீங்க பார்த்துக் கொள்ளலாம், நீங்க வீட்டுல வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதியும் மசடோனியா பகுதியில் நடக்குது. ஏன்னா அது பவுலும் சீலாசும் சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். இந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது வேற எங்கேயும் நடக்கல, மசடோனியால தான் நடக்குது. அப்ப பாருங்க, மசடோனியா பட்டணம் வந்து ஆரம்பத்துல ஆண்டவர் தான் கதவை திறந்து கொடுக்கிறார் பவுலுக்கு, நீ மசடோனியா போய் என்று சொல்லி. இப்ப மசடோனியா போகும்போது நிறைய உபத்திரங்கள் வருகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துக்கு நீங்க வாசிக்கலாம். அவர்கள் எவ்வளவு வேதனையோடு கஷ்டத்தோடு அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி 6வது அதிகாரம் 7வது அதிகாரம், குறிப்பாக 7வது அதிகாரம் வசனம் 5 நம்ம பார்த்தோம்னா அவர்கள் மசடோனியாக்கு எப்படி வருகிறார்களா? 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் வசனம் 5. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பத்தக்கதிலேயே உபத்திரப்பட்டோம், புறமே போராட்டங்களும் உங்கள் பயங்களும் இருந்தன. ஆமென். பாருங்க, அப்ப மசடோனியா திருச்சபைக்கு மசடோனியா பட்டணத்துக்கு வரும்போதே பவுல் சொல்லுகிறாரு, மசடோனியா பட்டணம் வந்து சாதாரண பட்டணம் கிடையாது. எங்க சரீரத்துல ஓய்வே இல்லாம நாங்கள் வந்தோம், தைரியம் இல்லாம நாங்கள் வந்தோம், எல்லா இடத்துலயும் எங்களுக்கு நிறைய போராட்டங்கள் வந்தது. we have fears within us என்று சொல்லி பவுல் 7வது அதிகாரம் 5ல சொல்றார். அப்ப பாருங்க, மசடோனியா பட்டணம் வந்து திருச்சபையில் சந்தோஷமா இருந்த காலம் கிடையாது. they were in severe problem, they were in severe trial, because as believers they also have no job, because as Christians they cannot sell idols. ஆனா அவங்க இருந்த பிசினஸ் என்னது? their most important business was selling idols. அப்ப கிறிஸ்தவர்கள் சிலைகளை விற்க முடியாத சூழ்நிலை. அப்ப கிறிஸ்தவர்கள் வேலையும் கிடையாது, கிறிஸ்தவர்கள் அவங்க வாழவும் முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில மசடோனியா திருச்சபைகள் இருந்திருப்பார்கள் என்று சொல்லி. they were in severe trial. சாதாரண trial கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம தேசத்துல இருக்கிறோம், நமக்கு வருகிறது வந்து சாதாரண உபத்திரங்கள் தான். மிஞ்சி போனோம்னா எங்கேயாச்சும் ஒரு திருச்சபை வந்து யாராச்சும் வந்து சாயத்தோடு அடிக்கிறாங்க, எரிக்கிறாங்க, அவ்வளவுதான். நமக்கு வேதம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நம்மளால கூட முடியுது, மற்ற ஊழியர்கள் நம்மளால செய்ய முடியுது, எல்லாமே இருக்குது, நம்ம வேலைக்கு போக முடியுது, சம்பாதிக்க முடியுது, எல்லாமே இருக்குது. ஆனா மசடோனியா திருச்சபை அப்படி கிடையாது. பவுல் வெளியுள்ளவர் மசடோனியா பட்டணத்துக்கு வரும்போதே அவர் சொல்கிறார், சரீரத்தில் எங்களுக்கு ஓய்வு கூட இல்லை, வரும்போதே பயத்தோடு வருகிறோம் என்று சொல்லி. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, மசடோனியா திருச்சபை எவ்வளவு மோசமான அவர்கள் ஒரு பிரச்சனையில இருந்திருப்பார்கள் என்று சொல்லி. விசுவாசி அந்த பகுதியில் இருக்கணும் என்று சொன்னாலே ஆபத்துதான். As believers, as Christians, they had a very hard time. They were in severe trial to live in Macedonia. தேவஜனமே, அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் அந்த உக்கிர சிலைகள்லாம் வந்து பிசினஸ் செய்ய முடியாத நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு அந்த வேலை கிடையாது. அதனால நம்ம பார்க்கணும், தேவன் ஆவற்று காசுக்காக கொஞ்ச காலத்துல அவர்கள் போகிறது தேவஜனமே நம்ம பார்க்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, சாதாரண கதை கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப மறுபடியும் அந்த கணக்கு நம்ம எடுப்போமே. severe trial and poverty, அது ரெண்டும் நமக்கு இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? we will miss them. ஆமா தானே? கவலையோடு இருக்கும், வேலை நம்ம புலம்பி கொண்டு இருப்போம். இப்ப கொஞ்சம் வேலை இல்லாம இருந்தாலே பஸ் எங்களுக்கு வேலை கிடைக்க பஸ் எங்க பஸ் வேலை கிடைக்கும் என்று சொல்லி கேட்போம். பிள்ளைங்களுக்கு சந்திக்க முடியல, பஸ் வேலை கிடைக்க மாட்டேங்குது, பஸ் சிறச்சி ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கிற வேலை கிடைக்க மாட்டேங்குது, பஸ் எதுவும் புலம்புறோம். இப்ப மசடோனியால இருந்து பாருங்க, அவர்கள் உபத்திரங்கள் மட்டும் அல்ல, அந்த உபத்திரனால அவர்கள் வேலையும் கிடைக்கல. அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? கவலையும் மற்றவர்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம மற்றவர்கள்கிட்ட எதிர்பார்த்து இருக்கிற வாழ்க்கை தான் இருந்திருக்கும். ஆமா தானே? ஆனா 2வது வருஷத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பிரச்சனையில இருந்தாலும் வறுமையில இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆமென். அப்ப அது என்ன சீக்ரெட்? In their extreme trial and in their severe trial and extreme poverty,
they were joy and generous. எப்படி முடியும்? அதுக்கு என்ன secret? What is their secret? கிருபை, கொடுக்கிற கிருபை, the grace of giving. அதுதான் ஆண்டவருடைய கணக்கு. That is God's max. We will never understand. But for us to understand, we must know, we must give in all circumstances. எல்லா சூழ்நிலையிலும் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் முதல் காரியம். அவர்கள் இருக்கிற எல்லா உபத்திரவத்திலும் எல்லா வெறுமை சூழ்நிலையிலும் அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். They were giving in all the circumstances. இந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி என்று சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. மிகுந்த மோசமான எளிமையின் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அதுல கிரீக்ல அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? லிட்டரலி they were beggars. ஏறக்குறைய அவர்கள் பிச்சைக்காரன் போல தான் இருந்தார்கள். அவ்வளோ ஏழை, ஏன்னா வேலை இல்லை. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லி யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பிச்சைக்கார அளவுல இருந்து in a level of begging they were giving. அப்படின்னா கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாம இருந்த சூழ்நிலையும் அவங்க இருக்கிற ஒரு காசு 2 காசு அவங்க கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அதுதான் முதல் secret. That is the first secret. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பிச்சைக்காரன் சொல்லும்போது எனக்கு ஒரு காரணம் ஞாபகம் வருகிறது. 2017 ஈஸ்டர் அன்னைக்கு டிஎம்சி வாடுவர்களாக நம்ம செய்த ஃபிளாஷ் மாப் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஏப்ரல் நடிச்சாலும் ஏப்ரலுக்கு அங்கே 6 காசு போட்டு போனாங்க. அது எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆனா அது நம்ம நடிச்ச டிராமா தான். அது ஜஸ்ட் ஃபிளாஷ் மாப். ஆனா வாழ்க்கை உண்மையா அப்படி இருந்தா அந்த சூழ்நிலையில நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்குமா என்று சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவஜனமே, the first secret, the first solution, the first step, அது என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். 2 கொரிந்தியர், அதே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. 6வது அதிகாரம் 10வது வசனம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டவர்கள் அநேகரை ஐஸ்வர்யங்களாக இருக்கிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்கள் விளங்க பண்ணுகிறேன். Amen. Poor yet making others rich. Poor yet making many rich. ஏழ்மையாக இருந்தாலும் மற்றவர்களை நாங்கள் வசதியாக ஆகும் என்று சொல்கிறார். தேவஜனமே, இல்லாத சூழ்நிலையில வேறுமையான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம மூலியமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவஜனமே, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கொடுக்கிற ஆரம்பிக்க ஞாபகம் வருகிறது. சிறு வயதில் நம்ம இருக்கும்போது எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை, வெறுமையின் சூழ்நிலையில ஒண்ணுமே இருக்காது கொடுக்கறதுக்கு. எங்க அம்மா 50 காசு கொடுப்பாங்க, 20 காசு கொடுப்பாங்க. அந்த சூழ்நிலையில அதுதான் எங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா இன்னும் நாங்க 20 காசு 30 காசு கொடுத்துட்டு இருக்க முடியாது. Now we are giving as what we can give now, but at that time we give how we could give. இருக்கிறதுல இருந்து 50 காசு 30 காசு இதை கூட நம்ம சொல்றது வெக்கப்படுறது ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம வாழ்ந்து வந்த காலகட்டங்கள் தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இருக்கிறதுல கொடுக்கறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn to give in all circumstances. That is the first secret for us to get trial and poverty equals to joy and generosity. We must get this equation, and for that the first solution or the first step is we must give in all circumstances. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கொடுக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவஜனமே, இரண்டாவது அடுத்தது சந்தோஷத்தோடு நம்ம கொடுக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். We must learn to give in joy. சந்தோஷத்தோடு நம்ம கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இரண்டாவது. தேவஜனமே, அதுதான் இரண்டாவது. பாருங்க, வெறுமையோடு இருக்கிற சூழ்நிலையில, கஷ்டத்தின் சூழ்நிலையில நம்ம விசுவாசத்தினால நமக்கு நிறைய உபத்திரங்கள் வருகிற சூழ்நிலையும் மசலோனியா திருச்சபைகள் என்ன பண்ணார்கள்? அவர்கள் கொடுக்கிறதுல சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த சூழ்நிலை யோசித்திருக்கலாம். மசலோனியா திருச்சபை யோசித்திருக்கலாம், இவதான் இருக்குது நமக்கு, நம்ம கொடுக்க வேண்டாம், அவங்க நமக்கு கொடுக்கட்டும், ஏன்னா நம்ம தான் வாங்கி கொண்ட சூழ்நிலையில இருக்கிறோம் என்று யோசித்திருக்கலாம். They would have thought, this is what we have now. We want to keep what we have. We want to save. We don't want to keep because I
Jesus to get from them. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கணும். நானா பெற்றுக்கொள்கிற சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் கொடுக்கிற சூழ்நிலையில இருந்து அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது, அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு உலகத்துல ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக் ரொம்ப வந்துருச்சு. நானே, எனக்கு, என் குடும்பம் அப்படின்னு யோசிக்கிற காலகட்ட உலகத்துல நம்ம இருக்கிறோம். மைண்ட் அலோன் அப்படின்னு சொல்லுகிற உலகத்துல நம்ம இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் யோசிக்கிறோம். ஆனா இந்து திருச்சபை சந்தோஷத்தை கொடுக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள். 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். தங்கள் உபத்திரவத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தையும் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிப்பட்டார்கள். ஆமென். பங்கு உள்ளவர்களாக they want to share. அப்படினா we must give it joy because the joy is in the sharing. அந்த சந்தோஷமே பகிர்ந்து கொள்வதில் தான் இருக்கு. தேவனே இந்த திருச்சபை பாருங்க, அவர்கள் எதில சந்தோஷப்பட்டார்களா? கொடுக்கிறதுக்கு. அதை எப்படி கொடுத்தார்களா? நாம கொடுக்க போற they were pleading Paul, they want to give. அப்ப பவுலே யோசிச்சு இருந்திருக்கலாம். யோசிச்சாருன்னு நான் சொல்லல, யோசிச்சு இருந்திருக்கலாம். என்னது மசலோனியா திருச்சபையே நம்ம கொடுக்கணும், அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டாமே சொல்லி பவுலே யோசிச்சு இருந்திருக்கலாம். ஆனா மசலோனியா திருச்சபை என்ன பண்ணிச்சான்? மசலோனியா திருச்சபை நம்ம கொடுக்க போறேன்னு சொல்லி they were pleading. அப்ப நல்லா பாருங்க, அந்த கொடுக்கிறதுல பகிர்ந்து கொள்கிறதுல அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தார்கள். தேவஜனமே, இன்றைக்கு என்னது அவர்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள்? யாருக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள்? They want to share with whom? For what they want to share? யாருக்கு நம்ம பகிர்ந்து கொள்வது இருந்தார்கள்? இது நம்ம கொஞ்சம் வரலாறு நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்ம பார்க்கணும். ரோமர் 15வது அதிகாரம், ரோமர் 15வது அதிகாரம் வசனம் 25 இருந்து 27. ரோமர் 15வது அதிகாரம் 25 இருந்து 27. இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், பவுல் விலக்கி சொல்கிறார். இந்த மசலோனியா திருச்சபைகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ரோமர் 15வது அதிகாரம் 25 இருந்து 27 நம்ம வாசிக்க பார்ப்போம். இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாவியாவிலும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திருக்கிற சில பொருட்காயம் செய்ய விருப்பப்பட்டிருக்கிறேன். இப்படி செய்து நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளியாகவும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு ஏற்படுத்தி சரீர நன்மைகளால் அவர்கள் உதவி செய்ய அவர்களுக்கு கடனாளியாய் இருக்கிறார்கள். ஆமென். கடனாளியாக இருக்கிறார்கள். என்னத்துக்கு கடனாளியாக இருக்கிறார்கள்? இந்த காரியத்தை குறித்து நான் கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன். பாருங்க, யூதர்கள் மூலியமாக தான், இஸ்ரவேல் ஜனங்கள் மூலியமாக தான் சுவிசேஷம் மக்கடோனியா வரைக்கும் போய் சென்றது. பவுல் யூதனாக இருக்கிறார், பவுல் மூலியமாக மக்கடோனியாவுக்கு போய் சுவிசேஷம் போய் சேர்கிறது. அப்ப மக்கடோனியா திருச்சபையில் என்ன சிந்தனை வைத்துக் கொண்டு இருக்கிறார்னா, பவுல் ரோமர் 15 சொன்னது பிரகாரம் மசலோனியா திருச்சபையும் அகாசியா திருச்சபையும் அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். எதுக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள்னா, யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் சுவிசேஷத்தை ரட்சிக்க மக்களுடைய திருச்சபைக்கு கொடுத்தார்கள். இப்ப மக்களுடைய திருச்சபை என்ன சொல்றது? இவர்களால தான் எனக்கு ரட்சிப்பு வந்தது. ஆக இப்ப நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு காசு இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இருக்கிற வெறுமையையும் நான் என்ன பண்ண போகிறேன்? இப்ப யூதர்களுக்கு அந்த தேவை ஒன்று இருக்குது, அவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்பனா பாருங்க, they owe something. Macedonian churches owe something to the Jews. And what is that? The salvation. Now the believers in Jerusalem is having difficult time. Now the Macedonian churches are telling, now we want to share what we have. யூதர்கள் இப்படி ரட்சிப்பை பகிர்ந்து கொண்டார்கள். இப்ப மசலோனியா திருச்சபை சொல்றது, அவர்கள் எங்களுக்கு ரட்சிப்பை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் கஷ்டத்துல இருக்கிறார்கள். இப்ப நாம பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். தேவஜனமே, the joy in sharing is wonderful. பகிர்ந்து கொள்கிறதுல வருகிற சந்தோஷம் அருமையான சந்தோஷம். தேவஜனமே, அந்த சந்தோஷம் இருந்தாதான் நம்ம
நம்ம கொடுக்கும் போது சந்தோஷமா கொடுக்க முடியும். We can give in joy when we experience joy when we share to others. மற்றவர்கள் கொடுக்கும் போது நமக்கு சந்தோஷம் வர பார்த்தீங்கன்னா, இந்த சந்தோஷம் இருந்தாதான் கொடுக்கிறப்ப நமக்கு சந்தோஷம் வரும். தேவஜனமே யார் அவர் கொடுத்தாருன்னா, அதையும் பவுல் 8வது அதிகாரம் 2 Corinthians 8வது அதிகாரம் அதே அதிகாரத்துல 13-14 வசனத்துல அவர் அழகா விளக்கி சொல்கிறாரு. So that there will be equality. ரட்சிப்பு மக்சிடோனியாவுக்கு யூதர்கள் மூலியமா வந்தது. இப்ப மக்சிடோனியா திருச்சபை மூலியமாக எருசலேமில் இருக்கிற விசுவாசிக்கு அவர்கள் பணம் கொடுத்து அவர்கள் பேலன்ஸ் செய்கிறார்கள், சமமாக செய்கிறார்கள். There's equality. தேவஜனமே, we must share because there must be equality. ஒரு நாள் அவர்கள் மூலியமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம், அடுத்தது நம்மை கொடுத்து மற்றவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவஜனமே, அந்த ஈக்குவலிட்டி இன் ஷேர் ரொம்ப முக்கியம். தேவஜனமே, அப்ப இரண்டாவது சந்தோஷத்தை கொடுக்கணும். யார் சந்தோஷத்தை கொடுக்கணும்னா, பகிர்ந்து கொள்வது சந்தோஷம். நம்ம திருச்சபையிலும் நம்ம மதுரை திருச்சபையிலும் இது நம்ம இருக்குது. டிஎஸ்சி டெவலப்மெண்ட் ஃபார்ம் எடுப்போம், டெடிகேஷன் ஃபார்ம் எடுப்போம், இப்படிப்பட்ட காணிக்கை நம்ம எடுக்கணும். எதுக்கு? ஒவ்வொரு வருஷமும் நம்ம காணிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு திருச்சபைக்கு நம்ம உதவி செய்வோம். ஆனா ஒரு நாள் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு உதவி தேவைப்படும் போது மற்றவர்கள் காணிக்கை நமக்கு அனுப்புவார்கள். That is the only thing. There's equality. இந்த வருஷம் நம்ம மற்ற திருச்சபைக்கு உதவி செய்வோம், ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். We must have the joy in sharing. அது கொடுக்கிறது, பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு சந்தோஷம் இருந்தாதான் கொடுக்கிறதுக்கு நம்ம சந்தோஷப்படுவோம். அடுத்தது இதுதான் ஆக முக்கியம். 5வது வசனத்தை நம்ம பார்ப்போம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் மேலும் நாங்கள் நினைத்ததின் பிறகு மட்டும் இல்லை. அப்ப இன்னொரு முக்கியமான காரியம் இந்த மஸ்டோனியா திருச்சபைக்கு செய்திருக்கிறார்கள். என்ன? தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். அடுத்தது what they did was marvelous. They gave themselves in the Lord. தேவஜனமே, கொடுக்கிறத எப்படி அவர்கள் இருக்கிற உபத்திரத்திலையும், இந்தியா சோவியத் ட்ரையல் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, காசு இல்லாத பஞ்ச காலத்திலையும், அவர்களோட மோசமான சூழ்நிலையிலையும் எப்படி கொடுத்தாருன்னா, காசு பணம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் ஆண்டவருக்குள்ளார ஒப்பு கொடுத்தார்களாம். Because they have joy in the Lord. தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள்ளார நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதா? அவர்களோட கொடுக்கிற இறுதியுமே ஆண்டவருக்குள்ளாக அந்த வெயில் இருந்தது. தேவஜனமே, இங்கே கொடுக்கிறப்ப நிறைய பேர் புலம்பிக்கிட்டே கொடுப்போம். போச்சுடா, இந்த ஒரு இதுக்கு கொடுக்கணுமா? இந்த ஆஃபரிங் அன்னைக்கு தானே எடுத்தோம், அப்ப இந்த ஆஃபரிங் எதுக்கு? இந்த ஆஃபரிங் எதுக்கு? அன்னைக்கு தானே அந்த திருச்சபைக்கு கொடுத்தோம், அன்னைக்கு தானே அவங்களுக்கு உதவி செஞ்சோம், அன்னைக்கு தானே இந்த காணிக்கை நம்ம அன்புகளுக்கு வச்சு கொடுத்தோம்னு சொல்லி நிறைய நேரத்தில் புலம்பி கொண்டு இருக்கிற போது சில நேரத்தில் போதுகிறாங்க இருக்கிற காதுக்கு விளக்கும். புலம்பிக்கிட்டே கொடுக்கிறது, கொடுத்துட்டு ரிக்ரெட் பண்ணுறது. எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, என்னோட சொந்தப்பட்ட அனுபவம் நான் சொல்லுவேன். எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இருதயத்துக்குள்ளாக ஒரு தோணுது. என்னன்னா, சரி அந்த ஊழியர்காரத்துக்கு கொடுத்து நம்ம உதவி செய்வோமே சொல்லி தோணுச்சு. அப்ப என் போக்கையில வந்து 150 இருந்தது. சரியா, வாலெட்டுக்கு வெளியே சும்மா பாக்கையில வச்சிருந்தேன். அப்ப என் சிந்தனை என்னன்னா, 150 தனித்தனியாக வச்சிருந்தேன். சரியா, ஒன்னாக அப்படியே வைக்க கிடையாது, தனித்தனியாக வச்சிருந்தேன். 50 150 மொத்தமா இருந்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம கைவிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு நோட்டை மட்டும் எடுத்து கொடுப்போம் அப்படின்னா 50 கொடுப்போம் என்று சொல்லி. ஆனா திடீர்னு கை வருவேன், உங்களுக்கு நிறைய நோட்டு இருக்குது. என்னடா அது நிறைய நோட்டு இருக்குன்னு பார்த்தா நினைக்கிறேன் மற்ற பழைய 1 வெள்ளி 5 வெள்ளி எல்லாம் இருந்திருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, சரி 50 முன்னாடி தானே வச்சோம், சரி பரவாயில்ல கையில ஒரு நோட்டு தான் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து வந்தாச்சு. அந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு வந்தாச்சு. சாப்பாடு கடையில் உட்காந்துருக்கோம். சரி சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணி காசு எடுக்கிறேன். பாக்கையில் 7 வெள்ளி 8 வெள்ளி இருக்குது. அப்ப என்னங்க கொடுத்துருக்கிறேன், 150 அவருக்கே கொடுத்துருக்கிறேன், வேற காசு இல்லை. அந்த நேரத்துல எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, போச்சு தப்பு பண்ணிட்டேன், ஐ ரிக்ரெட் கிவிங். அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. சரியா, இருக்கக்கூடாது. ஆனா
அந்த சூழ்நிலை கடையில் உட்காந்துக்கிட்டு எப்படி நான் 150 கொடுத்தேன், சாப்பாடு காசு பண்ணி யோசிச்சு கொண்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்தார். நீ கொடுத்துருக்கிற, உனக்கு உன் பார்வையில நீ தவறா கொடுத்துட்ட, ஆனா என் பார்வையில நான் அதை கொடுக்க வச்சிருக்கிறேன். அந்த ஊழியக்காரனுக்கு தேவை இருக்குது, விடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொன்ன. அன்னைக்கு அப்போ ஒரு சமாதானம் வந்துச்சு. என்னது? சரி, கொடுத்துட்டோம், நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு மறுபடியும் கொடுப்பாரு, ஆண்டவர் ஒரு காரணத்தினால நம்ம கொடுக்க வைத்திருக்கிறாருன்னு சொல்லி மன சந்தோஷத்தோடு நான் வருகிறேன். தேவஜனமே, மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 40 அருமையான ஒரு வசனம் வருகிறது. என்னது? தேவை இருக்கிறவர்களுக்கு நம்ம கொடுக்கும் போது, ஆண்டவர் ஊழியக்காரன் நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவர் எனக்கு கொடுக்கிறார். When I give to the servant of the Lord, it's equals to you are giving to me. தேவஜனமே, கிறிஸ்துக்குள்ளார நம்ம சந்தோஷமாக இருக்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பசுடைய திருச்சபையை கிறிஸ்துக்குள்ளார அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். They were joy in the Lord. கிறிஸ்துக்குள்ளார மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆகையால் அவர்களால் சந்தோஷமாக கொடுக்க முடிந்தது. இன்னைக்கு சந்தோஷமா சொன்ன நம்மளால கொடுக்க முடியாத தெரியுமா? கிறிஸ்துக்குள்ளாக நம்ம உறுதியா இல்லை, கிறிஸ்துக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்க முடியல. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கணும். தேவஜனமே, ஒன்றாவது நம்ம பார்த்தோம். ஒன்றாவது, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கொடுக்க வேண்டும். இந்த துஷ்மை உபத்திரவத்திலையும் அவர்கள் காசு இல்லாத சூழ்நிலையில் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, கொடுக்கும் போது சந்தோஷத்தோடு கொடுக்க அவர்கள் இருந்தார்கள். எப்படி சந்தோஷமாக கொடுத்தார்கள்? ஏன்னா பகிர்ந்து கொள்கிறது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. இரண்டாவது, கிறிஸ்துக்குள்ளார அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆகியால் கொடுக்கும் போது சந்தோஷமாக கொடுத்தார்கள். அடுத்தது மூன்றாவது காரியம், இரண்டாவது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தந்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். They give in generosity. உதாரணத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவஜனமே, இன்னைக்கு கொடுக்கும் போது அவர்கள் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு அழிவே இல்லை. There's no boundary for their joy because they were generous. அவர்கள் உதாரணத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள். எப்படி உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள்? How generous they were. எப்படி உதாரணத்துவமாய் இருந்தார்கள் தெரியுமா? 3வது வசனத்தை நம்ம பார்ப்போம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். தேவனே, நல்லா பாருங்க. They give in the ability and beyond the ability. யோசிச்சு பாருங்க. நம்ம சொன்னோம் தேவன் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி என்று சொல்கிறதுக்கு அவர்கள் பேக்கர் என்று சொல்லி அர்த்தம். அப்ப ஒரு காசு மற்றவர்கள்கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவர்கள் எப்படி அவர்களால் முடிஞ்சதுக்கு மேலாக கொடுத்திருப்பார்கள்? யோசிச்சு பார்ப்போம். கிரேக்கர் மொழியில அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கிரேக்கர் மொழியில அதோட அர்த்தம் ஒரு கணவர் எப்படி மனைவியோட தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் உதாரணமாக பவுல் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். How the husband gives to his wife to his level best beyond his ability. என் குடும்பத்துக்கு என்னால முடியாம இருந்தாலும் பரவாயில்ல, பட்டாய் வேலை செஞ்சு 2 வேலை செஞ்சு நான் எப்படியாச்சும் என் குடும்பத்தின் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி, எப்படி ஒரு கணவர் மனைவிக்கும் பிள்ளைகளும் தேவைகளை சந்திக்கணும் என்று சொல்லி அவர் உற்சாகப்பட்டு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு என் குடும்பத்தை சந்திக்கப்படணும் என்று சொல்லி அவர் இருக்கிறாரோ, அதே போலதான் மசுடைய திருச்சபை என்ன பண்ணிச்சா, எருசலேமிலே விசுவாசிகள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், என்னால் முடிஞ்சதுக்கும் மேலாக நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவர்கள் கொடுத்தார்கள். தேவஜனமே, வேதத்தில் அருமையான ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். மார்க் 12வது அதிகாரம் வசனம் 41 44. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. வயசான ஒரு வீடும் ஒரு மெதுவை வந்துட்டு 2 காசு தூக்கி போடுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் கொடுத்தது தான் பெருசு. யார் தெரியுமா? காசு தொகை குருவாக இருந்தாலும் அவர்கள் கொடுத்த உள்ளம் பெரிதான உள்ளமாக இருந்தது. She was generous. தேவஜனமே, இன்னைக்கு அதனால இருந்து நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும்.
கொடுக்கறத நம்ம சிறந்த பெஸ்ட் நம்ம கொடுக்கறது ஆண்டவருக்காக. காசு மட்டும் கிடையாது, நம்மளோட தாளம், நம்மளோட நேரம், நம்மளோட ஊழியம், நம்மளோட கமிட்மெண்ட். உலகத்துல எத்தனை கமிட்மெண்ட் வச்சிருக்கிறோம், ஆனா அதுல ஒரு பாதினத்தை நம்ம ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம். யோசிச்சு பாருங்க. We are committed to so many things in these worldly things, but how are we committed to our Lord? Macedonian churches, they gave beyond their ability in Israel. இரண்டாவது தொடர்ந்து நின்ற பகுதியிலிருந்து தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்போம். 3வது வசனம். தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். ஆமென். வசனம் நல்ல கவனம் பாருங்க. Look carefully at verse 3. Entirely on their own. அப்படின்னா they gave without pressure. வெளியே இருந்து கொடுங்கப்பா, காசுல கொடுங்கப்பா, திருச்சபைக்கு காசுல கொடுங்கப்பா, என்னுடைய வச்சு கொடுங்கப்பா, யாருக்கும் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு யாரும் கேட்க கிடையாது. Entirely on their own. People of God, we must learn how to give entirely on our own without being put pressure. கொடுங்கப்பான்னு சொல்லி பிரசிடென்ட் வந்து பேசணும், அப்புறம் டிஎஸ்பி பேசணும், அப்புறம் பாஸ்டர் வந்து பேசணும், அப்புறம் கான்ஃபரன்ஸ்ல எஸ்கோலுக்கு வந்து பேசணும், அதெல்லாம் வேண்டாம். We must know to give entirely on our own. People of God, to give generous, it means giving without being told. சொல்லி கொடுக்கிறது கிடையாது, சொல்லாமலே கொடுக்கணும். நமக்கு தெரியும் அந்த திருச்சபையில் அந்த தேவை இருக்கு. இப்போ உதாரணம், நம்ம தேசத்துல நிறைய வெள்ளம் சூழ்நிலை வந்தது, எல்லா இடத்துலையும் அனௌன்ஸ் பண்ணி தான் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அந்த பகுதியில் ஏன் மக்கள் இருக்கிறாங்க நம்ம கொடுக்கணும் என்று சொல்லி கூகுளில் எதையும் சர்ச் பண்ணுறோம். அந்த பகுதியை நம்ம சர்ச் பண்ணோம்னா அங்கே யார் எந்த என்ஜிஓ வேலை செய்யுது, எந்த கவர்மெண்ட் பாடி வேலை செய்யுது நமக்கு தெரியும். என்ன காசு தேவைன்னு சொல்லி நம்மளே தேடி கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வருது, தோழம் முன்சா பகுதியில் என்று சொல்லி, டிவியில் வருகிறது தோழம் என்று சொல்லி நமக்கு தெரியும். சர்ச்சில் பிரைஸ் சொல்லி பாஸ்டர் குழுவில் பிரசங்கம் பண்ணி கொடுக்கணும்னு கிடையாது. என்டையர்லி கொண்டாடுவோம். அவர்கள் யாருமே சொல்லாம அவர்களே கொடுக்க ஆரம்பித்தார்கள். People of God, that is generosity. அதுதான் generosity. அது இந்த திருச்சபையில் இருந்தது. தேவஜனமே, இப்போ இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் நம்ம போட்டு பார்ப்போம். இந்த கணக்கு மறுபடியும் போட்டு பார்ப்போம். இருக்கிற உபத்திரங்களுக்கும் அவர்கள் இருக்கிற வெறுமையையும் அவர்கள் எப்படி சந்தோஷமா கொடுக்கிறவர்களாக இருந்தாருன்னா, ஏன்னா முதலாவது எல்லா சூழ்நிலையும் எனக்கு உபத்திரம் இருக்குது, காசு இல்லை, பரவாயில்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு முதலாவது அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது, அந்த கொடுக்கறதுல சந்தோஷமாக அவர்கள் கொடுத்தார்கள். ஏன்னா பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு சந்தோஷம். இன்னொன்று, அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தார்கள், அதனால அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். மூணாவது, எப்படி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக எனக்கு முடிஞ்சதுக்கு மேலாக நான் கொடுக்கணும். என்னைக்குமே I must give my best in this day. Beyond my ability I want to give. இரண்டாவது, யாரும் சொல்லி நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இது என்னால் சொந்தமாக கொடுக்க முடியும் சொல்லி அந்த சிந்தனை அந்த இருந்தும் அவருக்கு இருந்தது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நீ சொல்லி தான் நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் அந்த கேள்வி நம்ம கேட்கணும். அதே நல்ல விஷயத்துல அந்த கேள்வி நம்ம கேட்க மாட்டோம். ஏன் நீ சொல்லி தான் நான் கொடுக்கணுமா, நீ சொல்லாமே நான் கொடுப்பேன், ஏன் யாரும் யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஆனா மற்ற காரியம் நல்ல விஷயத்தை நம்ம சொல்லும் போதே, நீ சொல்லிதான் நான் செய்யணுமா, பைபிள் படிப்பா, நீ சொல்லிதான் நான் படிக்கணுமா, பிரே பண்ணா, நீ சொல்லிதான் நான் பிரே பண்ணணுமா இப்படி சொல்லி கேட்க நான் நிறைய கேள்வி கேட்கறேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஏன் சொல்ல மாட்டாங்க, கொடுக்குற விஷயத்துல கொடுங்கப்பா, நீ சொல்லிதான் நான் கொடுக்கணுமா, நான் கொடுத்துட்டு ஏற்கனவே அப்படின்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டோம்? பிகாஸ் மென்டாலிட்டி, அந்த இறுதி ஜெனரசிட்டி கிடையாது. தேவஜனமே, இன்றைக்கு இந்த கணக்கு ஆரம்பத்தில் கேட்ட அந்த கணக்கு உபத்திரத்திலையும் வெறுமையின் சூழ்நிலையிலையும் நமக்கு கவலையும் மற்றவர்கள்ட்ட தான் எதிர்பார்ப்போம், எனக்கு என்ன கிடைக்கும், ஜெனரஸா இருக்க மாட்டோம். ஆனா இவர்கள் அப்படி இருக்கிறாருன்னா அவர்கள் இந்த 3 காரியத்தை வாழ்க்கையில வைத்திருந்தார்கள். தேவஜனமே, இன்னைக்கு அப்படியே கீழே வசனத்துல நீங்க வந்தீங்கன்னா 9வது வசனத்துல அருமையான ஒரு வசனம். 9வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க முடிக்கும். 9வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென்.
நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி he became poor so that we might be rich. அதுதான் அவரோட கிருபை, அதுதான் God's mercy, அதுதான் God grace of giving. இன்னைக்கு இயேசு தான் நம்ம உதாரணங்க. இயேசு தான் உதாரணம். எல்லா சூழ்நிலையும் அவர் கொடுக்கிறவராக இருந்தார். ஒரே பேரான குமாரனையே அவர் தந்திருந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 பார்க்கிறோம். இரண்டாவது சந்தோஷமாக கொடுத்தார். சந்தோஷமாக கொடுத்தார், எல்லாத்துக்குமே கொடுத்தார். சமாதானம், சந்தோஷம், விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், பகிர்ந்து கொண்டார். இயேசு பிதாவுக்குள்ளார உறுதியாக இருந்தனால அவர் வாழ்க்கையை நமக்காக உயிரை கொடுத்தார். தேவஜன இன்னைக்கு கொடுக்கிறவர்களாக கிறிஸ்து எப்படி உதாரணமாக இருக்கிறார்கள், அதனால உதாரணமாக இருக்கும். 10வது வசனத்தை பார்த்தோம்னா பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்கிறாரு, வாசிக்கிற இங்கிலீஷ்ல, and here is my advice but what is best for you in this matter. ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஏன்னா கொரிந்து திருச்சபை அதை கடைபிடிக்க கிடையாது, மசலோனிய திருச்சபை அதை கடைபிடித்தார். இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவரோட அட்வைஸ் கொடுக்கிறார். இதுதான் எல்லா சூழ்நிலையிலும் கொடுக்க கற்றுக்கும், சந்தோஷமாக கொடுக்க கற்றுக்கும், முடிவீதத்தோடு கொடுக்க கற்றுக்கும். தெரிஞ்ச இந்த 3 காரியத்தை நம்ம வாழ்க்கையை நம்ம பிடித்துக் கொள்வோம். அப்ப இந்த கணக்கு சரியா வரும். In our slave life, in our extreme poverty, we will not be sad and we will not be expecting something from someone else. In our extreme trial and in our extreme poverty, we will still be joy and generous to give. That is the secret to this equation. People of God, இந்த எல்லா சூழ்நிலையிலும் நம்ம இந்த 3 காரியத்தை பிடித்துக் கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். அந்த வேலையை அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபைக்காக, அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு உதாரணமாக இருக்கிறீர். எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லி கிருபையா நீர் ஆண்டவரே ராஜா பெருமையாக நீரோ, அதே போல நாங்களும் ஆண்டவரே உண்மையை உதாரணமாக வைத்துக் கொண்டு என்னோட எனக்கு என் குடும்பம் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சிந்திக்காமல் மற்றவர்களும் நம்மளும் ஒன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஒரு காலகட்டம் வரும், அவர்கள் நம்மளுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நாங்கள் இருக்கிறது நிற்கிறதால் எல்லா சூழ்நிலையும் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறது நிற்கிறதாலும் கொடுக்கிறது சந்தோஷத்தோடு கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறது நிற்கிறதாலும் கொடுக்கும் போது ஆண்டவரே ராஜா பிச்சு பிச்சு வச்சு கொண்டு கொடுக்காமல் கொடுக்கிறத முழு மனதோடு நம்ம கொடுக்க நிற்கிறதால் முழு மனதோடு நம்ம கொடுக்க நிற்கிறதால் ஆண்டவரே கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீ வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Thank you, Pastor. Thank you for all church members. And also I want to thank Dennis and Shamli. வாலிபர்களும் எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் வசந்த வாசிக்கிறதுக்கும் உதவியாக இருந்தார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you so much. நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற காணிக்கை தசம பாகம் யாவரும் இந்த வேலையிலே திருச்சபை அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். ஆன்லைன் பேங்கிங் மூலியமாக இந்த காரியங்கள் இந்த தகவல் மூலியமாக நீங்கள் செய்ய முடியும். இந்த வீடியோ வாயாலே பேங்கோடைய பேர், அக்கௌண்ட் நம்பர், சர்ச்சோடைய அக்கௌண்ட் பேர் யாவரும் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிந்தோடனே அந்த பேங்க் ஸ்லிப் சகோதரி ஷெரின் ஜோசப் அவர்களுக்கு நீங்கள் அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுடைய கை தொலைபேசி ஹேண்ட்ஃபோன் நம்பர் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. பேங்க் பண்ண முடிஞ்சோடனே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் செய்தோடனே நீங்கள் அந்த பேங்க் ஸ்லிப்பை அவங்ககிட்ட அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களால் இந்த ஆன்லைன் செய்ய முடியாட்டால் பிற்காலத்திலே அன்று கிருபையிலே திருச்சபை மறுபடியுமாக ரீஓப்பன் பண்ணுவார்கள். அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை தசம பாகம் யாவரும் நீங்கள் திருச்சபையிலே உண்டி பையிலே வைக்கலாம். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. Singing
துதிக்கிறோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். பிரியமானவர்களே, வருகிற புதன்கிழமை தொடங்கி அடுத்த 40 நாள் லென்ட் நாட்கள் என்று சொல்லி நாம் அனுசரிக்கும்படியாக இருக்கிறோம். நாம் மட்டுமில்லை, இந்த உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்கள் இந்த விசேஷ நாளிலே கடந்து வரும்படியாக இருக்கிறார்கள். நாம் அவர்களோடு சேர்ந்து கலந்து கொள்ளலாம், அவர்கள் நம்மளோடு சேர்ந்து கலந்து கொள்வார்கள். இந்த விசேஷ நாளிலே நாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து ஆண்டவர் வார்த்தையை தியானிக்கவும், அந்த நேரத்தில் ஆண்டவரோடு பேசுறதுக்கும் ஜெபம் பண்றதுக்கும் நம்ம ஒதுக்கி வைக்கலாம். ஏன்னா அந்த விசேஷ நாட்களிலே அநேக பேர் ஆண்டவரை சந்தித்திருக்கிறார்கள். ஆண்டு விசேஷமாக ஜெபத்தை கேட்டு வழி நடத்திருக்கிறார். ஆக அந்த 40 நாள் ஒரு விசேஷமாக நாம் யாவரும் கலந்து கொள்வோம். சில பேர் உபவாசம் எடுப்பார்கள். நீங்கள் உபவாசம் கூட எடுத்து அந்த காரியத்திலே கடந்து வரலாம். ஆக இந்த வேலையிலே உங்க மத்தியிலே நான் இந்த ஒரு அறிவிப்பாக வைக்கிறேன். அதே வேளையிலே ஒரு வேண்டுதலும் வைக்கிறேன். இந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்த 40 நாள் விசேஷமாக ஆண்டவரோடு நெருங்க வேண்டும், ஆண்டவர் குரலை கேட்க வேண்டும், ஆண்டவர் ஒரு சின்ன அற்புதம் வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களை நம்ம கடந்து வருவோம். பாருங்க, நம்ம யாவரும் நாளில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் கேட்ட செய்தி பிரகாரமாக நாம் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து ஆண்டு கிட்ட வேலையிலே நாம் ஒப்பு கொடுப்போமாக. Let us pray. ஜெபிப்போம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமை மகன் ஜோயல் மூலியமாக சுவாமி, நாங்கள் இந்த செய்தி கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகன் ஜோயை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரோட ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர் மத்தியிலே இந்த உங்களுடைய செய்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் வாயால் ஆண்டவரே எங்கள் மத்தியில கொண்டு இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் பிரோஜனமாக இருக்கிறதுக்கும், அது பிரகாரமாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எது சரிப்படுத்திக் கொள்ளணுமோ அதை நாங்கள் சரிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாளில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த புதிய வாரத்தில் வைத்திருக்கிற நம்மளோட வழிபாடுகள் நாங்கள் தொடர்ந்து கீழ்ப்படிந்து வருகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை கொடும் ஆண்டவரே, உண்மையை பிரியப்படுத்துகிற ஒரு உள்ளமாக எப்போதும் இருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வீடியோ வாயால் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகள் கூட உங்களோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேலையிலே நான் வேண்டுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வாரத்திலும் கர்த்தர் தொடர்ந்து உங்களோட பயணம் செய்வாராக. God bless you.